ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க அது வீடியோக்குள்ளே போய் டீட்டெயில்டாக நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சிக்கன் கீ ரோஸ்ட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கலாம். பேடிகை மிளகாய் எடுத்துங்க. நான் ஒரு 10 பேடிகை சில்லி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவு மிளகு, சீரகம், சோம்பு எடுத்திருக்கேன். ஒரு 4, 5 வெந்தயமும் போட்டிருக்கேன். காரத்துக்கு நீங்கள் கூட கொஞ்சம் குண்டூர் சில்லியும் ஆட் பண்ணிக்கிங்க. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஃப்ரை பண்ணாதீங்க. நம்ம சூடு ஏறுற அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும். எடுத்துகிட்டு இது நல்லா கூல் ஆகட்டும். கூல் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைனாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அது எப்படி ஃபைன் பவுட்ரு பண்ணுறதுன்னு இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாரில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, ட்ரையாக தான் நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குங்க. கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம பூண்டு போட்டுக்கலாம். அதில் பூண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதில் தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த லெமன் சைஸ் அளவு நம்ம புளி எடுத்து வச்சு இல்லைங்களா, அந்த தண்ணி எடுத்து நம்ம அந்த ஜாரில் ஆட் பண்ணிக்கின்னு இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக மசாலாக்கெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஒரு கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் அந்த அளவுக்கு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிங்க. நம்ம பேடிகை சில்லி போட்டதுனால கலர் பாருங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா ரெட்டாக இருக்குது. இப்போது 1 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம இன்னும் ஃபைனாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன் சைடு இருக்கட்டும் மசாலா. இப்போ நம்ம வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்துக்கோங்க. நான் 1 kg அளவு சிக்கன்னு எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுங்க, உப்புத்தூள் போட்டுங்க. அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் மசாலாஸ் அதில் போட்டு எல்லாமே போட்டுக்கலாம். ஏன்னா 1 kgக்கான மசாலா தான் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவு தயிர் ஊற்றிக்கிங்க. உப்பு போட்டுட்டோம், மசாலா போட்டுட்டோம், மஞ்சள் தூள் போட்டுட்டோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். குண்டூர் சில்லி நீங்கள் போட்டிங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் சில்லி பவுடர் அவாய்ட் பண்ணிக்கிங்க. இப்போது நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 45 மினிட்ஸ் வைக்கிறேன். நல்லா மேரினேட் ஆகட்டும். 45 மினிட்ஸுன்றது நீங்கள் 1 ஹவர் கூட விடுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் அது மேரினேட் பண்ணுறதுக்கு விடுறீங்களோ அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஊற்றிக்கிங்க. இந்த ரெசிபி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கீயில் தான் செய்ய போகிறோம். 3 பிக் ஆனியன்ஸ் நான் லாங்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கீயில் போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குன்னு வதக்கிக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது அது வதங்கிட்ட பிறகு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 kg எடுத்திருக்கேன். அந்த 1 kg எல்லாமே அதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 பை 1 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அது திருப்பி போடுறதுக்கு. எல்லாமே நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கீலையே நம்ம ரோஸ்ட் பண்ணுறதுனால இது ரொம்பவே ருசியாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு செய்கிறீங்கன்னா 1 டே பிஃபோர் கூட மேரினேட் பண்ணி வச்சுட்டு செய்யுங்க. நம்ம அதில் இருக்கிற அந்த மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் மசாலா இருக்குது, அது எல்லாமே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 லெமன் ஜூஸை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சால்ட்டும் போட்டிருக்கோம் சிக்கனில். இதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அந்த கீ நம்ம ஊற்றி இருக்குது அதுலேருந்து செப்ரேட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இது நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ரெசிபி நல்லா டெலிஷியஸாக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள். இப்போ போதும், இந்த அளவுக்கு போதும்னா கிரேவி நீங்கள் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் கிரேவி வேணும் அப்படின்னிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக கூட நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறதுனால மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அது ஒரு 1/2 கப் அளவு தண்ணி இருந்தது. அந்த தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி அதே மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேன். நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி நீங்கள் வந்து தோசைக்கு கூட சாப்பிட்லாம், அப்புறம் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம்.
நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு கூட இது ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நீர் தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். புளிப்பு, நம்ம ஊத்தியிருக்கிற புளிப்பு, உப்பு, காரம் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகுறதுக்கு ஒரு ஸ்மால் பீஸ் ஜாகரி போட்டிருக்கேன். ஜாகரி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக தேவைப்பட்டால் சால்ட் போட்டுக்கோ. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் ஆட் பண்ணேன். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் கறி லீவ்ஸ், ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சப்பாத்தியோடு தான் சர்வ் பண்ணுறேன். நல்லா சுட சுட சப்பாத்தி, சிக்கன் கீ ரோஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், பார்க்கும் போதே மவுத் வாட்டரிங்காக இருக்குது. கீ ரோஸ்ட்டு, கிரேவி, இது ஹோம்மேட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம குண்டூர் சில்லி ஃப்ரை பண்ணியும் போட்டிருக்கோம். மசாலா, ஃப்ரெஷ் மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி செய்கிறது நம்மளுக்கு ஈஸி தான். ஆனால் மேரினேட் பண்ணிவிட்டு அது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணுறது தான் ப்ரோசஸ்ஸே இருக்குது. ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.